கூட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಉಪತೆ ಆಕಾರයෙන් ಪ್ರಸ್ತಾಪ කරාකි නව මාතෘකාවෙන් කතා කරන්න යනවා. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே 15 இலிருந்து 17 வரை நாங்கள் வாசிக்க கேட்போம். 15 සිට 17 දක්වා අපි කියවන්නේ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15 இலிருந்து 17 வரைக்கும். 15 සිට 17 දක්වා தயவு செய்து கவனமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. කරුණාකරලා උන්වහන්සේගේ වචනේට ඉතාමත් උමනාවෙන් ඇහුම්කන් දෙන්න. ரெண்டு எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். அது லூக்கா 2:15 இலிருந்து 17 வரைக்கும். ලූක් සුභාරංචියේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 15 සිට 17 வாசிங்க. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி, நாம் பெத்லெஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். සිංහලෙන් කියවමු. ஹalleluya 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 ஹalleluya. இங்க இருக்கிறவங்க ஹalleluya ஹalleluya. இப்ப சொல்லுங்க பாப்போம், இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தி முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டது? යේසු ක්‍රිස්තුස් ඉපදුනා කියන පණිවිඩය කාටද ප්‍රථමයෙන් කියලා කිව්වේ? யாருக்கு அறிவிக்கப்பட்டது? කාටද දැන්නුවේ ප්‍රථමයෙන්? மேய்ப்பர்களுக்கு. එන්නේරුවන්ට. நாம பார்க்கிறோம் இந்த இடத்திலே ராத்திரி நேரத்திலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே என்ன செய்தார்களாம்? மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். රෑ කාලයේදී මේ එන්නේරුවන් එගලන්ගේ බැටළුවන් බලාගෙන හිටියා. ஆமென் ஆமென். அவர்கள் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே බැටළුවන් එයයි බලාගෙන ඉන්න தேவதூதன் ஒருவர் தோன்றி ஒரு செய்தியை முதலிலே இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். දේවදූතයෙක් ඇවිල්ලා එන්නේරුවන්ට ප්‍රථමයෙන් මේ පණිවිඩය කියනවා. என்ன அந்த செய்தி என்றால், මේ පණිවිඩය නා வாசிப்போம் 8 இருந்து 12 வரைக்கும். 8 සිට 12 දක්වා අපි කියමු. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஹalleluya 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 ஹalleluya. யாரு பேசிக்கிட்டு இருக்கறா? දැන් කවුද කතා කරමින් ඉන්නේ? சொல்லுங்க. කවුද? யார் வந்திருக்கிறா? කවුද ඇවිල්ලා ඉන්නේ? தேவதூதன். දේවදූතයා. யாரோட பேசிக் கொண்டிருக்கிறாரு? කවුරු සමගද කතා කරමින් ඉන්නේ? மேய்ப்பர்களோட. ඒ එන්නේරුවන් සමග. பேசி என்ன சொல்லுகிறாரு? කතා කළා இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේනගන්නව යේසු ක්‍රිස්තුස් දාවිද්ගේ නුවරේ ඉපදිලා තිබෙනවා. பிள்ளையை முன்னணியிலே வைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று அறிவிக்கிறார். දරුවාව ඉදිරියේ තබලා තියෙන එක ඔයගලන් දකී කියලාද සඳහන් කරනවා. ஆமென் ஆமென். எங்களுக்கு தெரியும் சத்திரத்துல இடமில்லாததினாலே අපි දන්න
දන්නවා ඉන්න එක ස්ථානයක් නොමැති නිසා இல்லையா? மரியாள் பிரசவமாகி இப்ப எங்க இருக்கிறாங்க? මරියා ඒ ආකාරයේ දරුවා බිහි කරලා කොයිද ඉන්නේ? மாட்டு தொழுவத்திலே. ඒ ගවලනේ ඉන්නවා. ஹalleluya. ஹalleluya. தேவதூதன் சொல்றா இதுதான் உங்களுக்கு அடையாளம். දේව දූතයා කියනවා මේ තමයි ඔයගලන්ට ලකුණක් කියලා. ஹalleluya. ஹalleluya. இப்ப என்ன செய்றார்கள்? மேய்ப்பர்கள் எல்லாம் எங்க போறாங்க இப்ப? එහෙනම් එන්නේරුවන් කොයිද යන්නේ? முதல்ல செய்தி யாருக்கு வந்ததுன்னு சொன்னேன்? மேய்ப்பர்களுக்கு. ප්‍රථමයෙන් මේ පණිවිඩය ආවේ එන්නේරුවන්ට. இந்த செய்தியின்படி யாரு முதல்ல போறாங்க இயேசுவை பார்க்கிறதற்கு? මේ පණිවිඩය අසලා ප්‍රථමයෙන් යේසුස්ව බලන්න කවුද යන්නේ? மேய்ப்பர்கள் போய் அதை பார்க்கிறார்கள். එන්නේරුවන් ගිහිල්ලා ඒ බලනවා. தேவதூதன் சொன்ன வண்ணமாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். දේව දූතයන් සඳහන් කරපු පරිදි යේසුස් ඉපදිලා ඉන්නවා. ஹalleluya. ஹalleluya. சரி, இப்ப நீங்க நல்லா வாசிக்க கேட்டவங்க சொல்லுங்க பாப்போம். தேவதூதன் இயேசுவை குறித்து என்ன செய்தியை சொன்னார்? දේව දූතයා යේසුස් වහන්සේ කෙරෙහි මොනවාද දුන්නා වූ පණිවිඩය? என்ன சொன்னாரு? මොනවාද කිව්වේ පණිවිඩය? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு சொன்னாரு? යේසුස් වහන්සේ කොයි ආකාරයෙන් ඉන්නව දෙවියන් වහන්සේද කියලා ஒன்று, කිව්වේ. இயேசு பிறந்தது எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. යේසුස් වහන්සේ ඉපදින එක සෑම දිනකටම සුබ ආරංචියක්. அடுத்தது யாரா இருக்கிறாரா? இயேசு තවද යේසුස් වහන්සේ කවුද කියලාද කියන්නේ? எல்லாருக்கும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். සෑම දිනෙකටම ගැලවුම් කාර්යයක් ඉපදිලා ඉන්නවා. ஆமென். ආමේන්. இரட்சகர்னா என்ன? ඒ ගැලවුම් කාර්යය කියලා කියන්නේ මොනවාද? சொல்லுங்களேன். வளமையா இப்ப இத்தனையோ வருஷம் கேட்டுட்டோம். இரட்சகர்னா யாரு? ගැලවුම් කාර්යය කියලා කියන්නේ කවුද? இல்லையா? எங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எங்கள் இருளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை ரட்சிக்க கூடியவர் தான் இரட்சகர். අපේ පාපය, සාපේ, අන්ධකාරයේ ඉඳලා ගලවන කෙනා තමයි අපේ ගැලවුම් කාර්යය. ஹalleluya. හalleluya. எங்களை விடுவித்தாரா? අපිව නිදාස් කරාද? எங்களை ரட்சித்தாரா? අපිව ගැලෙව්වද? ஆமென். ආමේන්. கொஞ்சம் எங்களுடைய கடந்த காலங்களை சிந்தித்து பார்த்தால் අපේ පසුගිය කාලේ කෙරෙහි අපි කල්පනා කරලා බලනවා නම් நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்திலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். අපිත් කොයි ආකාරයෙන් අන්ධකාරයේ ජීවිතයක් ගත பாவத்திலே කරාද? இருந்தோம். පාපය තුලින් හිටියද? சாபத்திலே இருந்தோம். පාපය තුලින් හිටියා. ஹalleluya. හalleluya. இன்னைக்கு ஆண்டவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். අද උන්වහන්සේ අපිව ගලවලා තිබෙනවා. ரட்சித்திருக்கிறாரா? ගලවලා තිබෙනවාද? மன்னிச்சிருக்கிறாரா? කමාව දීලා விடுதலையாக்கி இருக்கிறாரா? අපිව නිදාස් කරලා கரங்களை தட்டி ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். අපිට උන්වහන්සේගේ නාමය මහිමයටපත් அப்ப කරමු. அந்த தூதன் சொன்ன நல்ல செய்தி என்ன? එහෙනම් ඒ දූතයා இரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார். ගැලවුම් කාර්යයක් අපි இப்ப இந்த மேய்ப்பர்கள் போய் இதை பார்த்து விட்டு නේරුවන් ගිහිල්ලා ඒ දැක්කලා என்ன செய்தாங்க? මොනවද කරේ? முதல்ல என்ன வாசிச்சோம்? ප්‍රථමයෙන් අපි මොනවද කියෙව්වේ? ஞாபகம் இல்லையா வாசிச்சது? வாசிங்க பாப்பா அந்த 17வது வசனத்தை. 17 වෙනි පදය ලූක් 2:17. கண்டு அந்த பிள்ளையை குறித்த தங்களுக்கு சொல்லப்பட்ட என்ன சங்கதி அது? මොනවාද එයාට ලැබුණව இயேசு පණිවිඩය? இரட்சகர். යේසුස් වහන්සේ ගැලවුම් இயேசு நல்லவர். යේසුස් වහන්සේ යාපත් இயேசு வந்தா உங்க வாழ்க்கை மாறும். යේසුස් වහන්සේ இயேசு ආවන ඔයගලන් கிறிஸ்து ஒரு ජීවිතේ වෙනස් சந்தோஷத்தை වෙනවා. கொடுக்கிற தேவன். යේසුස් වහන්සේ සතුට දෙන්න அப்ப அவரை குறித்து சொல்லப்பட்ட அந்த சங்கதியை යේසුස් වහන්සේ කෙරෙහි කිව්වා වූ ඒ රහස சங்கதியை என்ன செஞ்சாங்களாம்? මොනවද කරේ? மேய்ப்பர்கள் போயிட்டு එනේරුවන් ගිහිල්ලා பிரசித்தம் பண்றனா என்னது? ස්ථාප කරා කියලා කියන්නේ මොනවාද? சொல்லுங்களேன். මොනවාද? தெரியலையா? பிரசித்தம் பண்றனா என்ன? මොනවාද ප්‍රසිද්ධ இல்லையா? කරා சில நம்முடைய කියන්නේ? பெண்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சிட்டா காதுக்கு අපේ කාන්තාවන්ට මොනාරි පණිවිඩයක් ඒගොල්ලන්ගේ කන් වලට ඇසුණා නම් ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு என்ன செய்வாங்க? ඉතාමත් ඉක්මනින් ගිහිල්ලා எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. யார் யாருக்கு சொல்ல முடியுமோ சொல்லிடுவாங்க. කාට කාට කියන්න පුළුවන්ද සෑම දිනකටම කියනවා. ஆமே. ஆமென். இப்ப இந்த மேய்ப்பர்கள் මේ එනේරුවන් தங்களுக்கு ගිහිල්ලා கிடைத்த அந்த செய்தியை තමන්ට ලැබුණා වූ මේ පණිවිඩය என்ன செய்தி அது? මොනවාද ඒ ලැබුණා වූ පණිවිඩය? இரட்சகர் பிறந்திருக்கிறார். ගැලවුම් කාර්යයක් ඉපදිලා ඉන්නවා. ஆமென். ආමේන්. இப்ப பிறந்து எத்தனை வருஷம் ஆயிருச்சு? දැන් ඉපදිලා අවුරුදු කීයක් ගත වුණාද? நம்ம அறிஞ்சு எத்தனை வருஷம் ஆகிருச்சு? අපි දැනගෙන අවුරුදු කීයක් ගත වුණාද? நாங்க எத்தனை பேர் அதை பிரசித்தம் பண்ணி இருக்கிறோம்? අපි කී දෙනෙක් ඒ ආකාරයෙන් ප්‍රස්තාප කරලා තිබෙනවද? எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? කී දෙනෙකුට අපි කියලා எத்தனை තිබෙනවද? பேருக்கு அதை பகிர்ந்து කී கொண்டிருக்கிறோம்? දෙනෙකුට ඒ පණිවිඩය අපි බෙදාගෙන மேய்ப்பர்கள் තිබෙනවද? செய்த முத வேலை என்ன? ඒ එනේරුවන් කරපු ප්‍රථම ක්‍රියාව කුමක්ද? இயேசு பிறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே යේසුස් වහන්සේ ඉපදුනා කියලා දැනගත්ත ගමන්ම அதை என்ன செய்தார்களா? ඒගොල්ලෝ මොනවද කරේ? சத்தமா சொல்லுங்க. அதை என்ன செய்தார்களா? ඒගොල්ලෝ මොනවද කරේ? மற்றவர்களுக்கு போய் பிரசித்தம் பண்ணினார்கள். අනිත්‍යයටද ගිහිල්ලා කිව්වා. இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். යේසුස් වහන්සේ කෙරෙහි අනිත්‍යයට இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ගැලවුම් කාර්යයක් ඉපදිලා ඉන්නවා කියලා කිව්වා. ஆமென். ආමේන්. ஏன்னா மத்தவங்களுக்கு அந்த செய்தி தேவையா தேவையில்லையா? අයිකවත් අනිත්‍යයටද මේ පණිවිඩය අවශ්‍යයිද අවශ්‍ය නැද්ද? தேவையா இல்லையா? ආමේන්. අවශ්‍යයිද ஏன்னா නැද්ද? இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல தேவாலயத்துல இருக்கிற ஒரு தேவ பக்தனாகிய சிமியோன் சொல்லுகிறாரு. දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ ඉන්නා වූ සිමියෝන් කිනා වූ දේව භක්තිවන්තයෙක් அதாவது ඉන්නවා. யோசேப்பு மரியாள் என்ன செய்கிறார்கள்? යෝසෙෆ්ද මරියාද මොනවද பிள்ளையை
பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக දරුවාව කැප சில කරන පිණිස நாட்களிலே தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகிறார்கள். ටික කාලයක් ගත වුණාම දෙවියන් වහන්සේගේ ගෘහයට அங்கே ගෙනියනවා. சிமியோன் என்ற ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறார். ඒ ස්ථානයේ සිමියෝන් කියනව දෙවියන් වහන්සේගේ භක්තිවන්තයෙක් வேதம் ඉන්නවා. சொல்கிறது அன்றைக்கு அவர் ஆலயத்துக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே அவர் ஆலயத்துக்கு வந்திருந்தார். වහන්සේගේ වචනේ සඳහන් වෙනවා ආත්මයන් වහන්සේ පොළඹලා තමයි ඒ ආකාරයේ அப்ப அந்த குழந்தை இயேசுவை அந்த சிமியோன் தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு ආදරු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ තමාගේ අතට අරගෙන எப்படி ஸ்தோத்தரிக்கிறார் என்றால் කොහොමද ඔහු வாசிங்க 2வது அதிகாரத்துல දෙවෙනි පරිච්ඡේදයේ 30வது வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் 30 සිට 32 இயேசு දක්වා கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார்? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහි මොනවද කියන්නේ? வாசிங்க 30ஆம் வசனம் 32 வரைக்கும் 30 සිට 32 දක්වා புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்றார். ஹalleluya ஹalleluya. அதுக்கு முன்னுக்கு வாசிப்பீங்களே என்றால் சிமியோன் சொல்றாரு, ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார் இந்த இரட்சகரை காணும் வரை நான் மரிப்பதில்லை என்று. ගැලවුම් කාර්යය දකින්නවා. இப்ப இவருக்கு இந்த இயேசுவை கண்டவுடனே மிகுந்த சந்தோஷம், යේසුස් වහන්සේ දැක්කම ඉතාමත් ප්‍රීතියි. தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. என்னுடைய கண்கள் இந்த இரட்சகரை கண்டது. මගේ ඇස් වලින් මේ ගැලවුම් කාර්යව මම දැක්කා. இயேசுவை குறித்து முக்கியமான 2 விஷயத்தை சொல்றாரு. යේසුස් වහන්සේ කෙරෙහි වැදගත් පණිවිඩ දෙකක් කියනවා. ஆமென் ආමෙන්. பின்னுக்கு வெளியே உள்ளவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? ඔක්කොම ආගෙන ඉන්නවද? ஆமென். ආමෙන්. சத்தம் அங்கிட்டு இருந்து ஒரு ஆமென். ආමෙන්. அது வேற ஏதாவது டிஸ்கஷன் போய் கொண்டு இருக்குதா? නැත්නම් වෙන මොනාරි කතා කරගෙන ඉන්නවද? ஹalleluya ஹalleluya. சத்தம் ஹalleluya ஹalleluya. 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 இயேசுவை குறித்த முக்கியமான 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහි වැදගත් කාරණා දෙකක් කියනවා. சொல்லுங்க பாப்பா, என்ன வசனம்? 30ஆம் வசனத்துல 30 වෙනි පදයේදී புறஜாதிகளுக்கு අන්‍යයන් මැදියේ பிரகாசிக்கிற එළිය දෙන්නා වූ ஒளியாக இருக்கிறார். ආලෝකයක් කියලා. ஆமென். ආමෙන්. இன்னைக்கு இயேசுவை அறியாத ஜனங்கள் அப்ப எங்க இருக்கிறாங்க? එහෙනම් අද යේසුස් වහන්සේව නොදැන ඉන්නා වූ සෙනග කොයිද ඉන්නේ? சொல்லுங்க, எங்க இருக்கிறாங்க? කොයිද ඉන්නේ? இருளிலே இருக்கிறார்கள், අන්ධකාරය තුල ඉන්නවා. அந்தகாரத்தில் இருக்கிறார்கள், අන්ධකාරය තුල ඉන්නවා. பாவம் என்னும் இருளுக்குள் இருக்கிறார்கள், පාපය නැමැති අන්ධකාරය சாபத்துக்குள் இருக்கிறாங்க, පාපය නැමැති கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க. බැඳීම් කියන சில நேரம் அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கலாம், සමහරක් විට එයාට ගොඩක් பெரிய பெரிய பில்டிங் இருக்கலாம், ලොකු ලොකු ගොඩනැගිලි நிறைய வாகனங்கள் இருக்கலாம், ඕ වාහන තියෙන්න நிறைய படிச்சு இருக்கலாம். වඩාක් ඉගෙනගෙන ඉන්න පුළුවන්. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது. නොමොත් එයාගේ ජීවිතයේ අන්ධකාරය அவங்க තිබෙනවා. வெளிச்சத்தை காண முடியாதவர்களா இருக்கிறார்கள். ඒ අය ආලෝකයේ දකින්න බැරුව ඉන්නවා. ஆமென். ආමෙන්. அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? එහෙම ඉන්නවද නැද්ද? ஹalleluya. හalleluya. அப்ப இயேசு எதற்காக வந்தாரா? එහෙනම් ඇයි යේසුස් වහන්සේ ඉපදුනේ? புறஜாதிகளுக்கு අන්‍යයන් මැදියේ பிரகாசிக்கிற ஒளி இயேசு ஒருவர்தான். බැබලෙන්නා වූ ආලෝකයක් යේසුස් වහන්සේ පමණයි. ஆமென். ආමෙන්. ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை இயேசுவை அறியாத யாராவது இருப்பீர்களே ஆனால் අද යේසුස් වහන්සේව නොදැනව කවුරු හරි මේ ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. එකක් දැනගන්න. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ඔයගලගේ ජීවිතේ බොහෝ දේවල් ඔයගලන් ලබාගෙන ஆனா තියෙනවා. இயேசு கிறிஸ்து என்னும் ஒளி உங்களுடைய வாழ்க்கையில வராவிட்டால் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනා වූ ඒ ආලෝකය ඔයගලගේ ජීවිතයට ආවේ நீங்கள் නැත්නම් அந்தகாரத்திலே ඔයගලන් இருக்கிறீர்கள். අන්ධකාරය තුල ඉන්නවා. ஹalleluya. ஹalleluya. நீங்க வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றால் ඔයගලන් ආලෝකය තුල එන්න ඕනේ නම් யார் உங்களுக்கு தேவை? කවුද ඔයගලන්ට අවශ්‍ය? இயேசு கிறிஸ்து. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. எத்தனை பேருக்கு தெரியும் யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? යෝවාන් පළවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදයේ මොනවද සඳහන් වෙන්නේ? யாருக்கு அந்த வசனம் பாடத்துல ஞாபகத்துல இருக்குது? කාටද මේ වචනේ පාඩම් නැත්නම් මතකේ තියෙන්නේ? யாராவது? කවුරු හරි? உலகத்திலே வந்த எந்த மனுஷனையோ ලෝකේ ඉන්නා වූ සෑම මිනිසෙක්වම பிரகாசிக்க பண்ணுகிற, ඒ බබලවන්නා වූ சேர்ந்து சொல்லுங்க, உலகத்திலே வந்த ලෝකයේ ඇවිල්ලා எந்த மனுஷனையோ මේ මිනිසෙක් වුණොත් பிரகாசிக்க பண்ணுகிற බබලවන්නා වූ மெய்யான ஒளி සැබෑවන්ත ආලෝකය இயேசு கிறிஸ்து. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. ஹalleluya. හalleluya. இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனுஷனையோ මේ ලෝකේ ඉපදුනා වූ කොයි அவன் මිනිසෙක් எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம். කොච්චර மහත් පාපකාරයෙක් சில වුණත් நேரம் நம்ம ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்லுவோம்? සමහරකට අපි මිනිසෙක් දැස බලලා මොනවද කියන්නේ? இந்தால திருத்தவே முடியாது, මෙයාව අපිට හරි ගස්සන්නම இவன் බෑ. பாவியிலே பிரதான பாவி. මෙයා පාපයෙන් මේ ඉතාමත් මුල් உலகத்தில் පාපකාරයෙක්. இருக்கிற எல்லா ஜராவையும் இவனுடைய வாழ்க்கையில இருக்குது. ලෝකේ තිබෙනා වූ සෑම ජරාවක கொடூரமான ஒரு மனுஷன், ඉතාමත් නපුරු இவனை මිනිහෙක්. மாற்றவே முடியாது මෙයාව වෙනස් කරන්නම බෑ அப்படின்னு කියලා. நீங்க சொல்லலாம். එම ඔයගලන් කියන්න ஆனா පුළුවන්. வேதம் என்ன சொல்லுகிறது? නමුත් උන්වහන්සේගේ වචනේ මොනවද කියන්නේ? எந்த மனுஷனையும் කොයි මිනිසෙක් அவன் වුණත් எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், කොච්චර මහත් எவ்வளவு ஒரு පාපකාරයෙක්
மோசமான மனுஷனாயிருந்தாலும் නරක මිනිසෙකුණොත් அவரை பிரகாசிக்க பண்ண ඔහුව බබලවන්න இயேசுவால යේසුස් වහන්සේට முடியுமா முடியாதா? බැරිද? ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? කීදෙනෙක් වචනේ வார்த்தை විශ්වාස அதுதான் சொல்லுகிறது. වචනේ ඒ තමයි எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற කොයි මිනිසෙකුණොත් බබලවන්න மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. සැබෑවන්ත ආලෝකයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. ஹalleluya. ஹalleluya. அப்ப இயேசு எப்படி வந்தாரா? එනං යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ புறஜாதிகளுக்கு අන්‍යයන් මැදියේ ஒளியை கொடுக்கும்படியா. ආලෝකය දෙන්න. ஹalleluya. 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 இயேசுவை அறியாத எல்லாரும் இருளில் இருக்கிறார்கள். යේසුස් වහන්සේව නොදැන ඉන්නව සෑම දෙනාම அவங்க லைட் போட்டு வீட்ல உட்கார்ந்து இருக்கலாம். ලයිට් එක දාලා නිවසේ ඉන්න පුළුවන්. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை உள்ளான பகுதி அந்தகாரத்திலே இருக்கிறது. නමුත් ඒගොල්ලන්ගේ ජීවිතයේ ඇතුළත මිනිස්සු අන්ධකාරව அப்ப ඉන්නවා. அவங்களுக்கு என்ன தேவை? එහෙනම් එයාට මොනවද අවශ්‍ය? வெளிச்சம் தேவையா இல்லையா? ආලෝකයක් එළියක් අවශ්‍යයිද නැද්ද? வெளிச்சம் தேவையா இல்லையா? ආලෝකයක් අවශ්‍යයිද නැද්ද? அப்ப அந்த செய்தியை யாரு பிரசித்தம் பண்ணணும்? එහෙනම් ඒ පණිවිඩය කවුද කියන්න ඕනේ? சொல்லுங்களே. කවුද කියන්න ඕනේ? நம்ம வாரம் வருஷா வருஷம் அழகா உடுத்துறோம், உட்கார்றோம், ஆராதிக்கிறோம், போறோம். අපි සෑම අවුරුද්දෙම එනවා ලස්සනට ඇඳගෙන එනවා නමස්කාර කරනවා යනවා. நல்லது. හොඳයි. ஆனா எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. නමුත් අපිට එක වැඩක් තිබෙනවා. மேய்ப்பர்கள் செய்தி கிடைச்ச உடனேயே ඒ එඬේරුවන් පණිවිඩය இயேசுவை கண்டு நிச்சயித்துப்படுத்திக் கொண்ட உடனேயே යේසුස් වහන්සේව දැක්කලා ඒගොල්ලන් ඒක ස්ථිර කරගත්තාන් அவங்க முதல்ல පස්සේ செஞ்ச வேலை என்னது? ප්‍රථමයෙන් කරපු சத்தமா ක්‍රියාව சொல்லுங்க. முதல்ல என்ன செஞ்சார்கள்? ප්‍රථමයෙන් කරපු அந்த ක්‍රියාව செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். පණිවිඩය සෑම நிறைய பேருக்கு போய் சொன்னார்கள். ඕයට ගිහලා කිව්වා. ஹalleluya. ஹalleluya. அந்த இயேசு புறஜாதிகளுக்கு ஒளியா இருக்கிறார். ஐக்கியத் යේසුස් වහන්සේ අන්‍යයන්ට ඒ ආකාර ආලෝකයක් நீங்க ලෙස சொன்னா ඉන්නවා. தான் அந்த வெளிச்சத்துக்கு அவர்கள் வருவார்கள். ඒගොල්ලන් කිව්වොත් තමයි ඒ ආලෝකය තුල ඒගොල්ලන් එන්නේ. சொல்லுவீங்களா? කියනවාද? என்னென்னமோ விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் பப்ளிக் பண்றோம். මොන මොන පණිවිඩය අපි ඉතාමත් වේගයෙන් කියනවා. தேவையில்லாத நிறையத்தை நாங்க டக்குன்னு போய் ஷேர் பண்ணிடுறோம். අනවශ්‍ය බොහෝ දේවල් අපි බොහෝ ලෙස අපි சில ප්‍රකාශ நேரத்துல කරනවා. சொன்னா பிரச்சனை வரும். සමහර විට මේක කිව්වනම් இது ප්‍රශ්නේ. சொன்னா சமாதானம் இல்லாம போகும். මේක කිව්වනම් இது සමාදානයි சொன்னா නෙවෙයි. சந்தோஷம் இல்லாம போகும். මේක කිව්වනම් සතුට அப்படி නැති වෙයි. தெரிஞ்சும் என்ன செய்வோம்? එහෙම දැනගෙනත් අපි මොනවද சொல்லாம කරන්නේ? இருக்க முடியல. අපිට කියන්න නැතුවම ඉන්න சொல்லாடி බෑ. தலையே வெடிச்சிரும் போல එහෙම இருக்குது. කිව්වේ නැත්නම් ඉස්සේ පුපුරනවා. ஒரு ஆளுக்காவது சொல்லிடுவோம். එක්කෙනෙකුට හරි කියනවා. அந்த ஆள் இன்னும் 2 பேருக்காவது சொல்லிடுவாரு. එයා තව දෙන්නෙකුට හරි அந்த ஆள் இன்னும் 5 பேருக்காவது එයා சொல்லிடுவாரு. තව 5 දෙනෙකුට யாருக்கும் சொல்லிராதீங்கன்னு தான் இவங்களுக்கு சொல்லுவாங்க. කාටවත් කියන්න එපා இவங்க போய் இன்னொருத்தட்ட எப்படி சொல்லுவாங்க? තව කෙනෙකුට කියලා කොහමද කියන්නේ? யாருக்கும் சொல்லிராதீங்க. කාටවත් කියන්න එපා இப்படி කියලා. எப்படி எல்லாருக்கும் போயிரும். මෙම හැමදෙනාම දැනගන්නවා. இயேசுவை பத்தி சொல்லதான் மாட்டோம். යේසුස් වහන්සේ කෙරෙහි තමයි කියන්නේ නැත්තේ. ஆமென். ආමේන්. மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். එන්නේලුවන් ඒ ආකාරයෙන් ප්‍රසිද්ධ ஏன்னா කරා. அவர்தான் புறஜாதிகளுக்கு ஒளியானவர். ஐக்கியවත් අන්‍යයන් මැදියේ ආලෝකයේ යේසුස් වහන්සේ පමණයි. இரண்டாவது முக்கியமான காரியம் දෙවෙනි ක්‍රියාව என்னதான்? මොනදේද? 30 வசனத்திலே 30 පදයේදී புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் අන්‍යයන් මැදියේ ආලෝකයක්ද? சொல்லுங்களேன். තව අනිත් දේ உம்முடைய ஜனமாகிய වහන්සේගේ සෙනග වෙන இஸ்ரவேலுக்கும் ශාල්ටද இயேசு கிறிஸ்து மகிமையானவர். යේසුස් වහන්සේ මහිමයෙන් ஹalleluya. හalleluya. எனக்கு உங்களுக்கு இயேசு யாரா இருக்கிறார்? මටත් ඔයගලන්ටත් යේසුස් වහන්සේ කවුද? சொல்லுங்களேன். அவர்தான் எங்களுடைய மகிமை. අපිට උන්වහන්සේ තමයි අපේ எங்களுக்கு இருக்கிற මහිමය. பணம் இல்ல எங்களுடைய மகிமை. තිබෙනව මුදල් නෙවෙයි අපේ எங்களுக்கு இருக்கிற මහිමය. சொத்து அல்ல எங்களுடைய மகிமை. තිබෙනව වස්තු නෙවෙයි අපේ මහිමය. எங்களுடைய கல்வி அல்ல எங்களுடைய மகிமை. කිනීම නෙවෙයි අපේ මහිමය. அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் උන්වහන්සේගේ සෙනග වෙන ඉස්රායල්ටද எது மகிமை? කොයි දේද මහිමය? எத்தனை பேர் அப்படி என்றீங்க? இயேசு தான் என் வாழ்க்கைக்கு மகிமை. කී දෙනෙක් මේ හිතනවාද යේසුස් அவர்தான் என்னுடைய மேன்மை. උන්වහන්සේ තමයි මගේ උසස්. மத்ததெல்லாம் அதுக்கு என் தலை என் காலு கீழே தான். අනිත් සෑම දෙයක්ම මගේ කකුලට යට තමයි. இயேசு ஒருவர் தான் எனக்கு மேலானவர். යේසුස් වහන්සේ පමණයි මට எத்தனை பேர் அது சொல்றீங்க? කී දෙනෙක් එහෙම சும்மா சொல்றீங்களா? உள்ளத்துல இருந்து சொல்றீங்களா? නිකන් කියනවාද මුළු හදවතින් කියනවාද? சங்கீதக்காரன் சங்கீதம் 20 அதிகாரத்துல சொல்லுகிறார். ගීතිකාකාරයා ගීතාවලිය 20 වෙනි පරිච්ඡේදය කියනවා. என்ன சொல்றாரு? මොනවද කියන්නේ? கடைசி 2 வசனங்கள்ல අන්තිම වචන දෙකේදී சிலர் என்ன செய்கிறார்களா? සමහරක් මොනවද කරන්නේ? ரதங்களை குறித்தும் මන්ට තිබෙනව රත ගෙනද குதிரைகளை குறித்தும் අස්සයන් ගෙනද மேன்மை උසස්ව பாராட்டுகிறார்கள். කතා කරනවා. எப்படி மேன் பாராட்டுறாங்க? කොහමද උසස්ව කතා කරන්නේ? எனக்கு 2 கார் இருக்குது. මට කාර් දෙකක් තියෙනවා. எனக்கு 3 பில்டிங் இருக்குது. මට ගොඩනැගිලි 3ක් තියෙනවා. எனக்கு லட்சக்கணக்கா பணம் இருக்குது. මට ලක්ෂ ගාන මුදල් තියෙනවා. எனக்கு நிறைய பட்டம் இருக்குது. මට බොහෝ තනතුරු තියෙනවා. அப்படிதான் என்ன செய்கிறார்களா? එහෙම තමයි මොනවද කරන්නේ? நிறைய பேர் அதை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறார்கள். ඒ කෙරේ තමයි ඒගොල්ලන් උඩඟුවට හිතන්නේ. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? ගීතිකාකාරයා මොනවද කියන්නේ? நானும் මමද கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහිම என்ன செய்கிறேன்? මොනවද කරන්නේ? மேன்மை பாராட்டுகிறேன். සලකමි කියලා. எத்தனை பேர் இயேசுவை மேன்மை
மேன்மை பாராட்டுறீங்க? කීදෙනෙක් යේසුස් වහන්සේව උසස්ව සලකනවාද? ஆமென். ආමේන්. இயேசுவை மேன்மை பாராட்டுறவங்க அது இல்ல இது இல்லன்னு கவலைப்பட மாட்டாங்க. යේසුස් වහන්සේ උසස්ව සලකන අය මේක නෑ ඒක නෑ කියලා කියන්නේ. ஒண்ணு இல்லாட்டியும் பரவாயில்ல, இயேசு இருக்கிறாரு. ආමේන්. මොන දේ නැතත් යේසුස් என் වහන්සේ ரட்சகர் எனக்கு இருக்கிறாரு. මාගේ ගැලවුම් කාර්යය ஹalleluya. මට ඉන්නවා. ආමේன். இல்லையாம், ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுவர்கள் என்ன செய்வார்களாம்? රථගෙනද අශ්වයන්ගෙනද උසස්ව කතා කරන අය මොනවද? ஒரு நாளிலே එක දවසක வசனத்தை சொல்லுங்க. ஒரு நாளிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? කිසි දවසක මොනවද முறிந்து விழுவார்கள். වෙන්නේ? වැටෙනවා. நானோ මමද எழுந்து නැගිට நிமிர்ந்து நிற்பேன். මම හිටගෙන ඉන්නවා. யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள்? කවුරු කෙරෙහි උසස්ව கர்த்தரை குறித்து. ස්වාමින් වහන්සේ உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ඔබ වහන්සේගේ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? යේසුස් වහන්සේ කොයි ආකාරයෙන්ද? மகிமையா இருக்கிறாரு. மகிமையின் பூர்ண இன்னைக்கு எங்களை வேண்டுமா? ரட்சித்த இயேசு எங்களுக்கு மகிமையானவர். අද අපිව ගැලව எங்கள் කරන பாவங்களை යේසුස් மன்னித்த අපිට இயேசு මහිමය. எங்களுக்கு மகிமையானவர். අපේ පාපවලට எங்களுக்கு කමා சுகத்தை කරපු கொடுத்த යේසුස් இயேசு මහිමය. எங்களுக்கு மகிமையானவர். සුවය எங்கள் දුන්න வாழ்க்கைக்கு යේසුස් இருளை අපිට நீக்கின මහිමය. இயேசு இன்றைக்கு மகிமையானவர். අපේ ජීවිතය Hallelujah. අන්ධකාරයෙන් ඉවත් කරපු යේසුස් அவருடைய අපිට ஜனங்களுக்கு මහිමය அவர்தான் දුන්නා. மகிமை. උන්වහන්සේගේ பக்கத்துல සෙනඟට உள்ளவங்களை பார்த்து උන්වහන්සේ சொல்லுங்க. මහිමය. ළඟ ඉන්න අය දැස් உங்களுக்கு මතක மகிமை இயேசு கிறிஸ்து தான். ඔයාට මහිමේ යේසුස් වහන්සේ පමණයි කියලා. ஆமென். ආමේන්. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவங்களோட கணவன் இல்ல மகிமை. ගැලවුම ලබා ගත්තා වූ ගැලවීම ලබා ගත්තා වූ අයට තමන්ගේ ස්වාමි පුරුෂයන් மனைவி இல்ல மகிமை. භාර්යාව නෙවෙයි பிள்ளைகள் இல்ல. දරුවන් නෙවෙයි. அவங்க எல்லாரும் எங்களுக்கு ஆசீர்வாதமானவங்க தான். මේ සෑම දෙනාම ஆனா අපිට எங்களுக்கு ආශිර්වාද மகிமை කරනවා. யாரு? නොමුත් අපිට எங்களுக்கு මහිමේ பிரதானமானவர் யாரு? අපිට ප්‍රධානයින් நாங்க உயர்த்த வேண்டியவர் யாரு? අපි උසස් කරන්න ඕන කෙනා කවුද? இயேசு கிறிஸ்து. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. ஹalleluya. හalleluya. பிரஜாதிகளுக்கு அவர் ஒளியாகவும் අන්‍යයන් මැදියේ උන්වහන්සේ உம்முடைய ආලෝකයක් ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் වහන්සේගේ සෙනග වෙන ඉශ්‍රායල්ටද அவர் மகிமையாகவும் வந்தார். උන්වහන්සේ මහිමයක් ලෙස ஹalleluya. ආවා. හalleluya. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த மகிமையின் தேவனை பெற்ற ஜனங்கள். අද මමත් ඔයගලන්වත් ඒ උසස් நாங்க மிகவும் கனத்துக்குரியவர்கள். අපි තාමත් ගෞරවනීය සෙනග. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? எத்தனை பேர் சொல்றாங்க நான் ரொம்ப கனத்துக்குரியவன்? කී දෙනෙක් කියනවාද මම என ඊටම வசனம் சொல்றது இல்ல, கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட ஜன උන්වහන්සේව තමාගේ දෙවි කෙනෙක් ලෙස තබා ගත්තා වූ සෙනග யாரா இருக்கிறாங்களா? කවුද? நம்ம நினைக்கிறோம் நிறைய காசு இருந்தா அவங்க தான் අපි ஆசீர்வாதமானவங்க. හිතනවා බෝ මුදල් තියෙනවා නම් ඒ අය තමයි ආශිර්වාදමත් ஆனா කියලා. அவங்க இன்னைக்கு செத்தா நரகத்துக்கு போயிருவாங்க. නොමුත් ඒ අය අද මිය වෙනවා නම් ඒගොල්ලන් පාතාලයට යනවා. ஆமென். ஆமென். ஒருவேளை அடக்க ஆராதனை பேண்டோட பெரிய பெரிய விஐபி மார் வந்து அடக்க ஆராதனை நடக்கலாம். ඒ භූමදාන කටයුතු මාත් උසස්ව කෙරෙන්න පුළුවන්. ஆனா அவங்க ஆத்துமா எங்க போயிரும்? නොමුත් එයාගේ ආත්මය இந்த லாசரு கதையில பாக்குறோம் இல்ல, ஐஸ்வர்யவானு லாசருடைய கதையில ඒ බෝසතා ඒ ආකාරයේ ලාසරුගේ අපි කතාවේ ஆத்துமா எங்க බලනවා. போயிரும்? ඒ ආත්මය කොහෙටද நரகத்துக்கு போயிரும். පාතාලයට ஆனா நாங்க යනවා. அப்படி இல்ல. නොමුත් இந்த අපිට பூமியில ஒருவேளை சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், පොළවේදී நல்ல சொகுசான வாகனம் இல்லாம இருக்கலாம், හොඳ பெரிய படிப்பு இல்லாமல் இருக்கலாம். ඉගෙනීම් නැති වෙන්න ஆனா இன்னைக்கு நாங்க மரித்தாலும் නොමුත් අද අපි பரலோக தேவனாகிய ஆண்டவராகிய இயேசுவிடத்துக்கு நாங்க போவோம். ස්වර්ග රාජ්‍ය දෙවියන් වහන්සේ ගාවට අපි அப்ப යනවා. யார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்? කවුද ආශිර්වාද அப்ப யாரு பாக்கியவான்கள்? නම් කවුද நானும் භාග්‍යවන්ත? நீங்களும் தான். මමත් ඔයගලන් ஹalleluya. හalleluya. எனவே அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் මාගේ සෙනග වෙන ඉශ්‍රායල්ටද அவர்தான் மகிமை. උන්වහන්සේ තමයි මහිමය. ஹalleluya. හalleluya. நாங்க நன்றி செலுத்தணுமா இல்லையா? අපි ස්තුති இன்னைக்கு කරන්න என்னை ඕනේ உங்களை නැද්ද? ஆண்டவருடைய ஜனமாய் வைத்திருக்கிறார். අද මාවත් ඔයගලන්වත් நாங்க උන්වහන්සේගේ பாவத்திலே සෙනග இருந்தோம், ලෙස අපි පාපී நாங்கள் හිටියා. இருளிலே இருந்தோம். අන්ධකාරයේ தேவன் හිටියා. எங்களை ரட்சித்து දෙවියන් වහන්සේ இன்னைக்கு අපිව அவருடைய ගලවලා பிள்ளைகளாக தேவன் අද வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ දරුවෝ நாங்கள் ලෙස අපට ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். දෙනවා. අපි ආශිර්වාද நாங்கள் ලබා ගත பாக்கியவான்கள். අපි භාග්‍යවන්තයෝ. ஹalleluya. ஆனா හalleluya. எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. නොමුත් අපිට එක වැඩක් තිබෙනවා. என்ன வேலை இருக்குது? මොනවාද ඒ වැඩේ? சும்மா இருக்க முடியாது. අපි නිකන් ඉන්න බෑ. மற்றவங்களுக்கு අනිත් අයට இயேசுவை பிரசித்தப்படுத்த வேண்டும். යේසුස් වහන්සේ ගැන අපි ප්‍රසිද්ධ කරන්න ඕනේ. செய்வீங்களா? කරනවද? கொண்டு போவீங்களா சுவிசேஷத்தை? සුභාරංචිය ගෙනියනවද? சொல்லுவீங்களா இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், යේසුස් වහන්සේ නැමැති ඒ ගැලවුම් කාර්යය ඉපදිලා ඉන්නවා කියලා உங்களுக்காக කියනවද? பிறந்திருக்கிறார், ඔබලා වෙනුවෙන් ඉපදිලා உங்களுக்கு ඉන්නවා. சந்தோஷத்தை கொடுக்கும்படி பிறந்திருக்கிறார், ඔබලන්ට සතුට உங்களுடைய දෙන வாழ்க்கையில පිණිස இருளை ඉපදිලා. போக்கும்படி பிறந்திருக்கிறார், ඔබලන්ගේ ජීවිතයේ உங்களுடைய අන්ධකාරය துக்கத்தை නැති போக்கும்படி කරන්න. பிறந்திருக்கிறார், ඔබලන්ගේ දුක உங்கள் ඉවත් பாவ කරන්න. சாபத்தை போக்கும்படி பிறந்திருக்கிறார். පාපය සාපේ ඉවත් කරන්න ඉපදිලා ඉන්නවා. சொல்லுவீங்களா? කියනවද? எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில்